முருங்கக்காய், கத்திரிக்காய் இருந்தா எப்பவுமே சாம்பார் வைப்பேன். இல்ல கறி குழம்பு மாதிரி செய்வேன். இந்த தடவ டிஃப்ரெண்ட்டா ஏதாவது செய்யலான்னு யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கும்போது, பொரிச்ச குழம்பு ரெசிபி பார்த்தேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி செஞ்சிருந்தாங்க. பருப்பு போட்டு செஞ்சிருந்தாங்க, தேங்காய் அரைச்சு விட்டு செஞ்சிருந்தாங்க. ஒரு சிலர் 2மே சேர்த்து செஞ்சிருந்தாங்க. இதோட எக்ஸாக்ட் ரெசிபி என்னன்னு எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் நான் செஞ்சதும் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். சரின்னு சொல்லிட்டு பருப்பு, தேங்காய் 2த்தையுமே சேர்த்து வச்சு வந்து செஞ்சிருந்தேன். டேஸ்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. பட் வந்து எனக்கு சாதத்துக்கு இந்த பொரிச்ச குழம்பு சாப்பிட பிடிக்கல. தோசைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. இல்ல எக்ஸாக்ட்டா அதுதான் ரெசிபியா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. சுமாரா தான் இருந்தது. ஸோ பாதி குழம்பு தான் தீர்ந்தது. மீதிய வந்து என்னோட மெய்டு அக்காவுக்கு குடுத்து அனுப்பிட்டேன். தொட்டுக்க வந்து முட்டை வேக வச்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சிருந்தேன். பசங்களுக்கு காலையில சாதம் ஊட்டி விட்டுட்டு, மத்தியானத்துக்கு நெய் விட்டு பீட்ரூட் சாதம் கிளறிட்டு எக் வச்சு குடுத்து அனுப்பிச்சாச்சு. இந்த பொரிச்ச குழம்பு ரெசிபி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டிஎம் பண்ணுங்க. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். எக்ஸாக்ட் ரெசிபி தெரிஞ்சவங்க கண்டிப்பா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.